டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் டெக்னிக்கல் மோட பற்றி பார்க்கலாம். இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்கல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி ஒரு சேம் ஃபார்மேஷன்ஸ் ஒரு பெரிய ஒரு மியூட்டடான மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுக்குறத அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த உங்கள்கிட்ட நான் லைக்ஸ் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. சிமிலர்லி வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக வரக்கூடிய வியூஸ் தான், அதில் எந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. ரொம்ப அதிகமான வியூஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நான் மேனேஜ் பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் கொடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தாட்னால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனும் சொல்லியிருந்தாரு, சேனலினுடைய நேமை மாற்றி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சேனலினுடைய நேம்ஸை மாற்றுறதுனால பெருசாக வியூஸ் மாறிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை கொண்டு வர முடியும். இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை நான் ஓப்பன் டு பப்ளிக் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு வியூஸ் போகும். அது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம், அப்படி கொடுத்தேன் அப்படின்னா வியூஸ் போகும், வித்தின் ஒரு 1 month 2 monthல வந்து பார்த்தீங்கன்னா சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க, அது நடக்கும். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது, ஓப்பன் டு பப்ளிக்கில் பண்ணவே வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அந்த வியூஸை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேஜராக நான் திங்க் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய வியூஸ் மேனேஜ் ஆச்சு அப்படின்னா கூட போதும். ஒரு 500 வியூஸை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ டேட்டா வீடியோக்குள்ள வரும். வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டி ஒரு 65 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக போயிருக்கு. 5 minutesல பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ட்ரெயின், இதை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேனுடைய எண்டு நியராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்கு. சிமிலர்லி அந்த ட்ரெயினை ரீச் பண்ணுறதும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே இடமா இருந்திருக்கு. இப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிருச்சு. அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி அதனுடைய நேற்றுக்கு எங்கே வந்து நம்மளுக்கு அங்கேருந்து கேப் டவுன் நடந்துச்சோ அந்த லெவலில் நம்மளுக்கு ப்ராப்பராக ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்த ஃபால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்து நிற்கிது. இனி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மூமெண்ட்டாக பாசிட்டிவாக நமக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த லைனுக்கு கீழே வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு கன்சிடரேஷன் கொடுத்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டால் கொடுக்க முடியாமல் ஸ்டில் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளால இதுதான் சொல்ல முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 4 days நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.55% நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டில் அந்த டாப் லெவல் ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PSU பேங்க்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு இந்த ரேஞ்சினுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்ப நாட்களாகவே நம்மளுக்கு அதை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு PSUல இப்போ ஒரு பிரேக் அவுட் அமைஞ்சிருச்சு. பட் அந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு அடுத்த ரெஸ்டாரண்ட் இன்னைக்கே ரீச் பண்ணிருச்சு. இனி அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட் பேங்க்ல இந்த லார்ஜ் சைஸ் பேங்க்ஸ் இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் வரணும். பர்டிகுலராக HDFC பேங்கோடைய சப்போர்ட் கம்பல்சரி இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்ட ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். பட் நம்மளுக்கு அதுக்கு PSU ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி நம்மளுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை நம்ம ரெஸ்டாரண்ட் சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பல நாட்களாக நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. இந்த ரேஞ்சினுடைய டாப் வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பட் பாட்டமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்தது ஆட்டோ நல்ல பாசிட்டிவாக போயிருக்கு. நம்ம இந்த சேனல் பிரேக் அவுட்லேயே சொல்லியிருந்தோம். அடுத்த 2 ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீச் பிரேக் பண்ணிருச்சு. இனி நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ ஆல் டைம் ஹையை நம்மளுக்கு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ்ட்டாகவே பதிவு பண்ணிருச்சு. இனி நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையிலிருந்து இந்த ஃபாலுக்கான ஒரு மூமெண்ட்டை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது இண்டிகேட் பண்ணக்கூடிய லெவல் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த லைனும் இதெல்லாம் நம்மளுக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பர் புல்லிஷான கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பதிவு பண்ணியிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக நெகட்டிவாக போயிருக்கு. பட் நம்மளுக்கு ஹையர் லெவல் தான் ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷனுடைய பிரேக் அவுட் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிட்டே இருக்கு. இனி இதை நம்மளுடைய ஹையை நம்ம ரீடெஸ்ட் பண்ணதான்னு பார்க்கணும். அது ரீடெஸ்ட் பண்ணுற பீரியட் தான் நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா FMCG இங்கேயும் அதே மாதிரி தான் சைட்வேஸ். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நம்மளுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே ஹோல்ட் ஆகுது. அந்த ஹோல்ட் ஆகும்போது அந்த பிரேக் அவுட் லெவல் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அதுக்கடுத்த லெவலில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ் ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்கு.
ஸோ எல்லா இடத்துலையும் அந்த சைட்வேஸ் ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரியே தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் சுச்சுவேஷன்ஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் பேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துச்சு. அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்க, இது நம்மளுக்கு பல நாட்களாக வந்து ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆன இடம். இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் 2025 24 அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அப்படி பிச்சுக்கிட்டு மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கும். பட் இங்கே வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய லாங் சைட்வேஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட பிரேக் அவுட் நடந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போய் சைட்வேஸ் போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இங்கேயும் அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 டேஸா சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் நம்ம இனி சப்போர்ட் எடுத்துக்கலாம், இந்த லைனை ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். இதுக்குள்ள எத்தனை நாள் சைட்வேஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம இனி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு பிஎஸ்யூ நல்லா பாசிட்டிவாக போயிருக்குன்னு சொல்லணும். நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரெயின் பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. அந்த பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த இந்த லைன் நமக்கு ரெஸ்டாரண்டாக இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த லைனுக்கு உள்ள தான் க்ளோசிங். அந்த லைனுக்கு மேலே அடுத்த கட்ட க்ளோசிங் வைக்கும்போது இந்த ஸ்விங் ஹை நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட் ஆகும். தென் இந்த லைனை பார்த்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன். அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப நேராக இருக்கு. இந்த கன்சல்டேஷனை பார்க்கும்போது அதுக்கு அடுத்த கன்சல்டேஷன் இனி ஒரு ஷார்டஸ்ட் லெவலில் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் டிராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்ததா ஸ்மால் கேப்பை பார்க்கலாம். ஸோ ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மியூட்டட் மூவ்மெண்ட் தான். ஒரு 0.01% தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. இங்கேயும் வந்து பாருங்க, இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. எல்லாமே சின்ன சின்ன கேன்சல்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த லைன் தான். இது நமக்கு இனி இந்த லைனுக்கும் இந்த கன்சல்டேஷன் லெவலுக்குள்ளேயும் எத்தனை சைட்வேஸ் போகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இங்கேயும் வந்து பாருங்க, நல்ல ஒரு சைட்வேஸ் போனதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஹையை நம்மளுக்கு இப்போ ரெஸ்டாரண்டாக எடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கான மேஜர் ரெஸ்டாரண்ட் இந்த லைனாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த லைன் நம்மளுக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.03% தான் நமக்கு பாசிட்டிவ். இது ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்ட லைனை போல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ரெஸ்டாரண்ட் மார்க் பண்ணோம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் சைட்வேஸ் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த லைனை கூட ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க, இதை பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த கட்ட லைன் நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு அப்மூல போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் பிரேக் பண்ணாங்க. பட் லாஸ்ட் ட்ரேடிங்ல நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. இந்த ஃபால் நம்மளுடைய இந்த மார்க்கெட்டில் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. நீ வரக்கூடிய நாட்கள் நடக்குதான்னு பார்க்கலாம். நாஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.39% இறங்கி இருக்கு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பிரேக் டவுனை கொடுத்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு போயிருந்துச்சு. சார்ட் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைக்கு எக்ஸாக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு ரீச் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த இறக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கான சப்போர்ட்டாக எடுத்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இந்த ரெட் லைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் லைனில் சப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ இந்த ரெட் லைன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் S&P 500. இங்கே கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப ரொம்ப நேராக போயிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 4 டேஸில் மிகப்பெரிய ஒரு மூவ். பட் அந்த ட்ரெண்ட் நமக்கு எக்ஸாக்டாக ரீச் ஆகல. அது கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஃபாலோ ஆயிருச்சு. இன்னைக்கும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்பும் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய கன்சல்டேஷனுடைய லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன் பண்ணிருச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை நம்மளுக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன்ஸ் வந்துருச்சு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த ரேஞ்சினுடைய லெவல்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கான ரெஸ்டாரண்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா மட்டும் தான் ஃபர்தரான மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை இறங்கி வருது அப்படின்னா அகைன் நம்ம இந்த லோஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோவை மைல்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடம். ஸோ இது வந்து நம்மளுக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீ அடுத்த கட்ட பிரேக் அவுட்டுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 ஜூலை கேனுடைய ஹை தான். எனக்கு தெரிஞ்ச எனக்கு இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே நமக்கு ஒரு க்ளோசிங் வச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அடுத்ததான் இந்த ரேஞ்சை பார்த்து நமக்கு ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைட்வேஸ் கூட தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு, ஒரு 0.3%. இந்த ரேஞ்சுக்கு கீழே நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகல. பட் இருந்தாலும் அந்த ரேஞ்ச் நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா
நம்மளுக்கு பிரெண்ட் க்ரூட் அந்த டாலர்ஸில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சப்போர்ட் நமக்கு பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவல் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டாக இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இது கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால இங்கேருந்து நம்மளுக்கு திரும்ப ஒரு அப்போ வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். பர்டிகுலராக இந்த ரெட் கேனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். USD/INR ஒரு 95.19 அப்படிங்கிற லெவலில் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டமுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ட்ரெண்டினை நமக்கு எதாவது பீரியட்ல ரீச் பண்ணும்போது அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண சேனலுடைய ரெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நேற்றுக்கு நமக்கு ரீடெஸ்ட் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு அகைன் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணும்பொழுது இந்த லைன் நம்மளுக்கான ஒரு குரூசியல் ரெஸ்டாரண்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரா மாறலாம். ஒருவேளை இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் அனலைசிஸை என்னுடைய இன்னொரு சேனலில் நான் மெம்பர்ஷிப் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா TCD டெக்னிக்கல் அனலைசர். அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் வீடியோஸ் பார்க்க முடியும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டெக்னிக்கல் வியூ அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.